நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு டாய் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள்ல மிக பிரபலமான ஒரு டாயா இருந்துச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு டாயை வச்சு இப்படிதான் விளையாடுவாங்க. அதாவது இந்த டாயை வச்சு விளையாடும்போது அதிகமான சத்தத்தை எழுப்பும். அதோட கையில சுத்தும் போது ஸ்டைலா இருக்கும். அதனாலேயே நிறைய சின்ன பசங்க இதை வாங்கி விளையாடி இருக்காங்க. வாங்கி விளையாடும்போது ஸ்கூல்ல எல்லாம் வச்சு விளையாண்டனா டீச்சர்ஸை கடுப்பேத்தலாம்ல, அதுக்காகவே விளையாடிட்டு இருந்திருக்காங்க. இந்த டாய் இந்த மாதிரி அதிக அளவு ஒலி எழுப்பணும் அப்படிங்கிறதுக்காகவே கண்ணாடி வடிவத்தில் செய்யப்பட்டிருந்துச்சு. இந்த கண்ணாடியால தான் இந்த அளவு ஒலி எழுப்பப்பட்டுச்சு. இதனால நிறைய பெற்றோர்களும் டீச்சர்ஸும் இரிட்டேட்டும் ஆனாங்க. ஆனா இதை தடை பண்றதுக்கு அது காரணம் கிடையாது. என்ன ஒரு காரணம் கேட்டீங்கன்னா 1967ஆம் ஆண்டு இந்த ஒரு டாயை அறிமுகப்படுத்துறாங்க. 1970ஆம் ஆண்டு வரைக்குமே இந்த டாயால நிறைய சின்ன பசங்களுக்கு காயங்கள் ஏற்பட தொடங்கி இருக்கு. ஏன்னா இந்த டாய் வந்து வெயிட்டா இருக்கு இல்லையா, அதனால சுத்தும் போது தெரியாதனமா கையில பட்டுறது, மூக்குல பட்டுறது, கண்ணுல பட்டுறதுன்னு சொல்லிட்டு நிறைய காயங்கள் ஏற்பட தொடங்கி இருக்கு. இந்த மாதிரி காயங்கள் ஏற்பட்டதாலேயே நிறைய சின்ன பசங்க அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய நிலைமை வந்திருக்கு. அதனாலேயே இந்த கிளாக்கர் பால்ஸ் வந்துட்டு ஒரு சாதாரண டாயா இல்ல, ரொம்பவே டேஞ்சரஸா இருக்கு அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் எல்லாமே ஸ்கூல் கிட்ட கண்டனம் தெரிவிச்சதால ஸ்கூலும் அரசாங்கம் கிட்ட கண்டனம் தெரிவிச்சு அரசாங்கம் இந்த கிளாக்கர் பால்ஸ் இனிமே